வெல்கம் டு சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு Q&A செஷன் மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த Q&A செஷன் எந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VAM. ஓகே, இந்த VAMனா என்ன? VAMனா நம்ம ஃபுல் ஃபார்மில் வந்து vesicular-arbuscular mycorrhizaன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து வேர் உட்பூஞ்சனம். இது வந்து ஒரு ஃபங்கை, அதாவது பூஞ்ச வகையை சார்ந்த ஒரு நுண்ணுயிரி. ஓகே, இந்த VAM எந்த மாதிரி உரம்? VAM பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கேட்டகரியில் வரக்கூடிய உயிர் உரம், அதாவது பயோ ஃபர்டிலைசர். ஓகே, இது லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குமா இல்லை சாயில் ஃபார்மேட்டில் இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்மேட். சாலிட்னா வந்து திடப்பொருள் நம்ம சொல்லுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெயின்ஸாகவே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும். அப்போது இது வந்து வெர்மி கம்போஸ்ட் மாதிரி தான் சொல்ல வரீங்களா? ஆமாம், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வெர்மி கம்போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த VAM எந்த மாதிரி முறையில் செயல்படும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட செய்யலாம். அதாவது ஒரு ராஜா இருக்காங்க, சிப்பாய் இருக்காங்கன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த செடிகள் தான் பார்த்தீங்கன்னா ராஜா. இந்த VAM ஃபங்கை இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் சிப்பாய். இந்த ராஜா இப்போ இந்த மரங்கள் என்ன பண்ணும், மரங்களோ அல்லது செடிகளோ என்ன பண்ணும், இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், பாஸ்பரஸை எனக்கு நீ கரைச்சி கொடு அப்படின்ற ஒரு வேலையை கொடுக்கும். இந்த சிப்பாய் உடனே அந்த வேலையை கேட்டு பாஸ்பரஸை திருப்பி கரைச்சி கொடுப்பாங்க. இந்த சிப்பாய்க்கு கூலியாக இந்த செடிகள் வந்து திருப்பி வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா உணவுப் பொருட்களை கொடுக்கும். இதனால தான் இதை சிம்பயோசிஸ் அசோசியேஷன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் செயல்படும். இப்போது இந்த VAM-ஐ சாயிலில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போது ஃபங்கஸ்ன்னு பொதுவாக சொன்னோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், ப்ரெட்டை வந்து நம்ம 2-3 நாள் சாப்பிடாம விட்டுட்டோம்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும் இல்லையா. அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நூலிழை மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல், தீங்கான ஃபங்கஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல் ஃபங்கஸ்ஸு. இதை நம்ம மண்ணில் அப்ளை பண்ண பிறகு இது நூலிழைகள், அதாவது நூல் மாதிரியே வேர் இடுக்குகளில் பூந்து இருக்கும். ஆனால் இது நன்மை தரக்கூடிய ஃபங்கஸ். ஓகே, இந்த VAM-ஐ எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அதோட முறைகள் எப்படி? அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணுவோம் இல்லையா. அப்போது வந்து 1 கிலோ அப்படின்னு நம்ம விதை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 500 கிராம், அரை கிலோ வந்து நம்ம இந்த பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரத்தை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து மேம்புக்கா அப்ளை பண்ண போகிறோம், சாயில் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோன்னா 1 ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் கொடுக்கலாம். அதே வந்து ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு செடிக்கு 4 கிராம் வீதம் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தனியாக தண்ணிகளோட கலந்து டைல்யூட் ஃபார்மேஷன், அதாவது லிக்விட் ஃபார்முலேஷன்லையும் நம்ம கலந்து கொடுக்கலாம். VAM-ஐ வந்து கால்குலேஷன் மெத்தடில் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இப்போது நம்மளுக்கு அளவு வந்து தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து இது சின்ன செடிகள்லேருந்து பெரிய விவசாய கொள்ளைகள் வரைக்கும் கால்குலேட்டட் அமௌண்ட்டில் நம்ம செய்யலாம். இப்போது இந்த VAM வந்து ஒரு ஃபங்கஸ், ஓகேவா? அப்போ வந்து இது ஃபங்கஸாக இருக்கனால யாராவது பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து இந்த ஃபங்கஸை கொன்ற முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இது முக்கியமான விஷயமும் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ ஃபர்டிலைசர், அதாவது VAM ஆகட்டும் இல்லை வேறு எந்த பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரமாகட்டும், எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை அப்ளை பண்ணுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி எந்த விதமான ரசாயன உரமோ அல்லது செயற்கை உரமோ அல்லது பூச்சிக்கொல்லிகளோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு உயிர், அதாவது இந்த இதுக்குள்ளே வந்து உயிர் வந்து நுண்ணுயிரிகளாக வந்து இருக்குது. இப்போ நுண்ணுயிர்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூச்சி மருந்தோ இல்லை ரசாயனமோ நம்ம அடித்தோன்னா அது செத்துரும். அதனால தான் நம்ம அதை அடிக்கக்கூடாது. 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கவனமான விஷயங்கள் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இதை வந்து நம்ம சாயங்கால நேரத்தில் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அப்ளை பண்ணும்போது 12 மணி உச்சி வெயிலில் வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். சூரிய ஒளியோட வெப்பம் தாங்காமல் எல்லாம் செத்து போயிடும். அதனால் எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதுக்கடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா, இது 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது இல்லாமல் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கோட எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதியாகும் தேதியை வந்து நம்ம பார்த்துக்கணும். என்னென்னா, இது வந்து 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அந்த டைம் பீரியட், அந்த காலத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பயன்படுத்தணும். முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது வந்து அங்கக வேளாண்மைன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க இதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். VAM அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாட்டர்லாம் எவ்வளோ கொடுக்கணும்? வாட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. வாட்டர் அப்ளை பண்ணுறதுனால இது எந்த விதமும் அழிஞ்செல்லாம் போகாது. ஆனால் என்ன அப்படின்னா, இது அப்ளை பண்ண பிறகு 4லேருந்து 5 மணி நேரம் பிறகு தான் வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணோடனே நம்ம தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த டைம் விட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த VAM-ஐ எந்தெந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம்?
இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. இதை வந்து சின்ன செடி நம்ம வீட்டில் வந்து வீட்டு தோட்டம்லாம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் மாடி தோட்டம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பெரிய விவசாய கொள்ளைகள் வச்சுருக்கோம்னா இது எல்லா வித இடத்துலையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மண் வகைக்கு தான் பயன்படுத்தணும், இந்த மண் வகைன்னு அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா விதமான மண் வகைகளிலும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த வேம்னால என்னென்ன பயன்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் பலவிதமான பயன்கள் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பிட்டு நான் இப்போ 5 சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகசூல். இதில் வந்து 30லேருந்து 40% வந்து மகசூல் வந்து அதிகமாகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ், அதாவது பாஸ்பரஸ், அப்புறம் இதர மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஜிங்க்கு, காப்பரு, மேங்கனீஸ், மெக்னீஷியம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குது. அதுக்கடுத்து உள்ள பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண் வளத்தை வந்து நல்லா மேம்படுத்துது, சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் நோயெல்லாம் வராமல் வேர் நல்லா விரிந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பேத்தோஜன் அப்படின்றது, அதாவது ரூட் ராட்டோ இல்லை வேறு வந்து சாயில் பார்ன் ஃபங்கஸ்ன்னு இல்லாமல் வேறு எந்த நோய் கிருமி இருந்தாலும் அதை வந்து தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. வேமை எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்களா? அதுக்கு வந்து என்ன சொன்ன, வரைமுறையே கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் வந்து எந்த ஒரு விதமான வரைமுறை, அதாவது லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. எல்லா விதமான செடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். பூச்செடி, காய்கறி செடி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வெர்மி கம்போஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, அதாவது காரத்தன்மை விரும்புகிற செடிகளுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பயோ ஃபர்டிலைசர் வேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரைமுறையே கிடையாது, எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஒருவேளை மண்ணில் கூட வந்து அதீதமான காரத்தன்மை, அதாவது அசிடிட்டி அதிகமாக இருக்குன்னா கூட இந்த வேம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு பக்கம் வந்து அசிடிட்டி காரத்தன்மையோட தாக்கம் இல்லாத மாதிரி பாதுகாக்கும். அதனால இது எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வேமை இந்த வீடு தோட்டம், மாடி தோட்டம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிற முறைகளை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு குட்டி டைமை பார்ப்போம். இப்போ இந்த சீட்ரேல உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீரியம் கட்டிங்ஸோட சாப்லிங்ஸ். இப்போது இதுதான் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்லேயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு செடி இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 4 கிராம், அது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த செடி. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேவைப்படுறது கிடையாது, இந்த அளவுக்கு குட்டியோண்டு இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 கிராம் அளவு, சிறிதளவு போட்டாலே போதும். இது எல்லாமே வளர்ந்து வளர் நிலையில தான் இருக்குது. இப்போ இந்த Q&A செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி பலவித சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எங்களுடைய வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதாவது வேம் உயிர் உரம், வேர் உட்பூஞ்சனம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் சுதந்திரா. டாட்டா, பை பை.